ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஜி பிரகதீஸ்வரன். லாஸ்ட் லெக்சரில் நம்ம டைவர்சிட்டினா என்ன, நாமன்கிளேச்சர்னா என்ன, இதை பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? சி அபவுட் நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரை கண்டினியூ பண்ண போகிறோம். டைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அண்ட் வி சி அபவுட் நாமன்கிளேச்சர், என்ன பர்பஸ்க்காக நாமன்கிளேச்சர், இதை பற்றி தான் பார்த்துருந்தோம். ஓகேவா? சயின்டிஃபிக் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம், லிவிங் ஆர்கானிசம் தான் நாமன்கிளேச்சர். ஓகேவா? அண்ட் நவ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா we going to see about கிளாசிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? என்னது கிளாசிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஆல்மோஸ்ட் டைவர்சிட்டினா 1.7 to 1.8 மில்லியன் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஆர்கானிசம் எவ்வளவு இருக்கு? லட்சம், 17 to 18 லட்சம் ஆர்கானிசம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நாளுக்கு நாள் புதுசா ஏதாவது ஒரு உயிரினங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு நேமிங் வைக்கக்கூடிய பேர் தான் வந்து நாமன்கிளேச்சர். அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றோம் ஃபார் நேமிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஆன் சயின்டிபிக் பேசிஸ். சரி, கிளாசிபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக கிளாசிபிகேஷன் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். அதாவது 1.7 to 1.8 மில்லியன் ஆர்கானிசம் வந்து நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசத்தையும் ஸ்டடி பண்றது இட் இஸ் பாசிபிள். சாத்தியமா? கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா கிளாசிஃபை பண்றாங்க. என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. இந்த ஆர்கானிசம் வந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா குரூப் பண்றாங்க. குரூப் பண்ணி கன்வீனியன்ட் கேட்டகரிஸ்ல வந்து வைக்கிறாங்க. கன்வீனியன்ட் கேட்டகரிஸ்ல வந்து பிளேஸ் பண்ணி இந்த செட் ஆஃப் ஆர்கானிசம்னா இதுக்கு வந்து ஒரே ஃபீச்சர்ஸ் இருக்கும், சிமிலரான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளாசிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது? கிளாசிஃபிகேஷன். என்னது? கிளாசிஃபிகேஷன். எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பேசிக்கா வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம். ஓகேவா? நம்ம இந்த சாப்டரே விட்டுருவோம், புக்ல இருக்கிறதெல்லாம் மறந்துடலாம். ஓகேங்களா? பேசிக்கா நம்ம இப்ப கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஆஸ் எ சயின்ஸ் ஸ்டூடெண்டா நீங்க இன்னைக்கு வந்து இதை பண்ண போறீங்க. லிவிங் ஆர்கானிசமை பேசிக்கா எப்படி பிரிக்கலாம்? ஜஸ்ட் நம்ம பார்க்குற லிவிங் ஆர்கானிசம், டே டு டே லைஃப்ல பார்க்குற லிவிங் ஆர்கானிசம் பார்த்தா உயிருள்ள விலங்குகள் மற்றும் செடிகளை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். ஓகேவா? கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளால பார்க்க முடியல. ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்டா நம்ம இது வரைக்கும் புக்குக்குள்ளாரே போல லிவிங் ஆர்கானிசமா நம்ம எப்படி பிரிக்க முடியும்? அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ். ஓகேவா? அனிமல் பிளான்ட்ஸ் அப்படின்னு பிரிக்க முடியுது நம்மளால சுலபமா. ஓகேவா? அனிமல்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமல்ஸால நகர்ந்து செல்ல முடியும், அதோட உணவை வந்து சாப்பிட முடியும். இது வந்து தண்ணீர் உணவு இன்றி உயிர் வாழ இயலாது. இது அனிமல்ஸ். பிளான்ட்ஸ் வந்து இட் இஸ் இம்மூவபிள், ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. தனக்கான உணவை வந்து அது தானே பை போட்டோசிந்தசிஸ் உற்பத்தி பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். இது மாதிரி பிரிக்கிறோம். சரி, அனிமல்லயே நம்ம அதிகமா காமனா பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தா நம்ம பெட் அனிமல்ஸ் தான் பார்ப்போம். கேட் இருக்கு, டாக் இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ கேட் மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. வைல்ட் அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். டைகர் இருக்கு, லெப்பர்ட் இருக்கு, சீட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்க, அதாவது அப்சர்வேஷன், நீங்க பார்த்தீங்கன்னாவே ஜஸ்ட் இதோட சின்ன சைஸ் தான் கேட். டைகரோட ஸ்மால் சைஸ்ல கேட் இருக்கும், லெப்பர்ட் மாதிரியே இருக்கும் சில கேட்ஸ், ஆனா சின்னதா இருக்கும். பட் அதோட அப்சர்வேஷன் வெளியில பார்க்கறதுக்கான புற தோற்றம் வந்து சிமிலரா இருக்கு. ஓகேங்களா? இப்போ டாக்ஸ் எடுத்துக்கலாம். டாக்ஸ் வந்து டாக்ஸ் மாதிரியே சிமிலரா இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல், ஓல்ஸ், ஃபாக்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து டாக்ஸ் மாதிரியே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து
இண்டிவிஜுவலா இன்னும் நிறைய இருக்கு. கேட் மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் இருக்கு, டாக் மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல்ஸா இந்த ஆர்கானிசம் படிக்கிறதோட வி புட் இட் இன் எ குரூப். ஓகேவா, ஒரு கேட்டகரிக்குள்ளார கொண்டு வந்துடலாம். அதை வந்து நம்ம காமனா ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த பர்பஸ்க்காக தான் கிளாசிபிகேஷன் வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஸோ இதே மாதிரி இது வந்து ஒரு கேட்டகரியில பிளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஐ டூ திஸ். ஓகே ஓகே, ஸோ இதுதான் கிளாசிபிகேஷன். இது மாதிரி டிஃப்ரெண்ட், அதாவது நிறைய இதுல வந்து கிளாசிபிகேஷன் வந்து நம்ம பண்ண முடியும், நாமளாவே அப்சர்வேஷன்ஸ் வச்சு பண்ண முடியும். பட் வந்து இது பத்தாது. ஓகேவா, மாடர்ன் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்ல ஜஸ்ட் அப்சர்வேஷன் இஸ் நாட் டேக்கன். ஒரு அனிமலோட புற தோற்றத்தை வச்சு மட்டும் வந்து கிளாசிபிகேஷன் பண்றது கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து நாம பார்த்தோம்ல, பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் பிரிக்கிறோம். அனிமல்ஸ்ல வந்து மேம்மல்ஸ். ஓகேவா, மேம்மல்ஸ் அப்படின்னா என்ன? பாலூட்டிகள். ஓகேவா, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? எக்ஸ்டர்னல் பாடி ஹேர் இருக்கு, எக்ஸ்டர்னல் இயர் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் வந்து மேம்மல்ஸ் இந்த கேரக்டர் இருந்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹியூமன் பீயிங், கவ், டாக், இன்னும் நிறைய பேட், இது எல்லாமே மேமல்ஸுக்கு கீழே வருது. அதுலயும் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா டாக் வந்து பாக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த ரிலேட்டட் அனிமல்ஸ் எல்லாமே டாகோட சேர்த்து வச்சு நம்ம கிளாசிஃபை பண்றோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் கிளாசிபிகேஷன். இது மாதிரி கேட்டகரைஸ் பண்றோமா? இது வந்து என்ன? கேட்டகரி 1 என்னது? அனிமல். அடுத்தது கேட்டகரி 2 மேமல், அடுத்தது டாக். ஓகேவா, இது மாதிரி கேட்டகரைஸ் பண்றோம். ஒவ்வொரு ஸ்டெப்பா கேட்டகரைஸ் பண்றோம். நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ், இட் இஸ் ஏ மல்டிபிள் ஸ்டெப் ப்ராசஸ். இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா டாக்ஸா. என்னது? டாக்ஸா. டாக்ஸா டிஃப்ரெண்ட் லெவல், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டெப்ல வந்து என்ன பண்றோம்னா கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ taxa, it form the taxa different level. ஓகேங்களா, ஸோ classification of plant and animal is known as taxonomy. ஓகேவா, taxonomy அப்படின்னா என்னன்னா classification of plants and animals. இதுதான் வந்து taxonomy. ஓகேங்களா, ஸோ டாக்ஸானமியில அதோட பேசிஸ் என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டரைசேஷன். கேரக்டரைசேஷன், ஒரு அனிமலோ இல்ல பிளான்ட்டோ இல்ல ஒரு லிவிங் ஆர்கானிசமோட கேரக்டர் தெரிஞ்சாதான் அதை வந்து நம்மளால கிளாசிஃபை பண்ண முடியும், பண்புகள். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிபிகேஷன், அதோட கேரக்டர் வச்சு இது என்ன குரூப்ல வரும், என்ன அனிமலா இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணோம். தேர்டு வந்து நாமன்கிளேச்சர், நேமிங் தி பிளான்ட். நேம் இருந்தால் தானே அதை கிளாசிஃபை பண்ண முடியும், இந்த குரூப்ல வைக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன். ஸோ டாக்ஸானமியோட பேசிஸ், டாக்ஸானமினா என்ன? மாடர்ன் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனிமல் இல்லை ஏதோ ஒரு ஆர்கானிசம் பார்க்குறோன்னா அதோட பண்புகள், கேரக்டரைசேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தென் ஐடென்டிஃபை தி ஆர்கானிசம், தென் நேம் தி ஆர்கானிசம், தென் கிளாசிஃபைட் இன்டு தி கன்வீனியன்ட் குரூப். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பயாலஜிஸ்ட் அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு அனிமலை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு அதை ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமி. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டாக்ஸானா என்னன்னு பார்த்தோம், டாக்ஸானமினா என்னன்னு பார்த்தோம், அண்ட் வாட் இஸ் தி பேசிஸ் ஃபார் டாக்ஸானமி, எப்படி வந்து டாக்ஸானமியில கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க இதை பத்தி தான் பார்த்தோம். பர்பஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன? டு ஸ்டடி ஆல் தி ஸ்பீஷியஸ், இட் இஸ் இம்பாசிபிள். அதனால வந்து கன்வீனியன்ட் கேட்டகரியில வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். தேங்க்யூ.